பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை, பாதை காட்டுவார் அவர். மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி, அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை, பாதை காட்டுவார் அவர். மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி, அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். கடுவெள்ளி பெரும் பாதையாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. வானம் பூமி அழியும், அவர் வாக்கு ஒளியாது. அதிசயம் காணுவேன் என்றே, பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை, பாதை காட்டுவார் அவர். மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி, அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். இந்த கால வேளையில அவர் துதிக்கு பாத்திரமான தேவனாய் இருக்கிறார், வானத்துக்கும் பூமிக்கும் எஜமானராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்புங்கப்பா. தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம் ஒவ்வொருவரையும் அப்படியாய் மூடிக்கொள்ளவனுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசனத்தால் ஒவ்வொருவரையும் மூடுங்க ராஜா. ஹல்லேலூயா, உங்க ஸ்தோத்திரம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். அதிகாலையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் எப்படி பிரசன்னம். அதிகாலமே தேடுகின்றேன், அதிகாலமே தேடுகின்றேன், ஆர்வமுடன் நாடுகின்றேன், ஆர்வமுடன் நாடுகின்றேன். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம்.
ஹalleluya. இயேசுவே இயேசுவே, நீர் எங்களுக்காய் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். குட் மார்னிங், காட் பிளஸ் யூ. இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில், இந்த வாரத்தின் முதல் நாளாகிய இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷம். கடந்த ஏறக்குறைய 8 மாசங்கள் நம்மளோடு கூட ஆண்டவர் இருந்து நம்ம நடத்தினார். நமக்கு சகலத்தையும் செய்து முடித்தார். இன்றைக்கு இந்த 9வது மாசத்துல இப்பேற்பட்ட ஒரு நாளிலே நாம் கூடி வருவதற்கு ஆண்டவர் செய்த மகா பெரிய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த கால வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் சென்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க இன்றைக்கு உங்களுடைய வீடுகளிலே இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உங்கள் வீடுல நீங்கள் எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வேதத்தை நீங்கள் கொண்டு வந்து வைத்து அதை திறந்து சொல்லுகிற பகுதியை நீங்களும் கூட படிக்க வேண்டுமாய் நான் விரும்புகிறேன். அப்பொழுது மாத்திரம்தான் நமக்கு வேத வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய பைபிள் வேதத்தை எடுத்து திறந்து கொள்ளுங்க. சொல்கிற பகுதியிலிருந்து நாம் தேவனுடைய வசனத்தை கேட்போம். தொடர்ந்து தேவன் நம்மளோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு முக்கியமான ஒரு தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். பல காரியங்களை நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் ஏறக்குறைய 165 நாட்கள் நாம் லாக்டவுன்ல இருந்திருக்கிறோம். 165 நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியல. ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கையா இருந்திருக்கலாம், இல்லாவிட்டால் நமக்கு ஒரு வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். பல காரியங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் இன்னும் வரப்போற வாரங்களிலே இன்னும் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். நிச்சயமா சொல்றேன், அடுத்த வாரம் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய சபையில தேவனை ஆராதிக்க போகிறோம். அது ஒரு நம்பிக்கையாய் நான் சொல்லுகிறேன். நீங்களும் ஜெபிங்க, ஆண்டவர் எல்லா வழிகளையும் திறந்து கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்கள். மேக் யுவர் லைஃப் ரிச் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை
வளமாக்கிக் கொள்ளுங்க. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை இத்தனை நாள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எப்படி இருந்ததுன்னு தெரியல. நீங்க லாக்டவுன்ல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்க வெளியே இருக்கிறீங்க தேவனுடைய கிருபை நிமித்தமாய். ஆகையால் இன்றைக்கு அந்த லாக்டவுனை விட்டு விட்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகையால் நான் இன்றைக்கு உங்களுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து உறுதியா சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது வித்தியாசமாக இருக்கும். நிச்சயமாய் முந்திய வாழ்க்கை போல இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு வளமுள்ள வாழ்க்கையாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அதுதான் எனக்கு நான் உங்களோடு கூட பேச போற காரியம். யோசுவால இருந்து நாம் பார்க்க போகிறோம், அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க போகிறோம். எப்படி தேவன் அவருடைய வாழ்க்கையை எப்படி வளமாக்கினார். வளமுள்ள வாழ்க்கையாய் யோசுவாக்கு ஆண்டவர் நடத்தி தந்தார். God made his life rich in Jesus Christ. அதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 10:10. எல்லோருக்கும் தெரிந்த அந்த வசனம் யோவான் 10:10. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, படியுங்க. அது எப்படியா இருக்கு? திருடன் எதற்கு வருகிறான்? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான். ஆனால் நானோ அவனுக்கு ஜீவன் உண்டாக இருக்கும்படிக்கு அது பரிபூர்ணமாகவும் இருக்கும்படிக்கு நான் வந்தேன் என்று யோவான் 10:10 அவர் சொல்கிறார். God came to give us life, not only life but a perfect life, பரிபூர்ணமான ஜீவன். இன்றைக்கு இந்த லாக்டவுன் விட்டு வெளியே வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜீவனை அவர் கொடுக்க போகிறார். நிச்சயமாக அவர் கொடுக்க போகிறார். நீங்க எப்பொழுது அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எப்பொழுது அவர் அன்றை நீங்க உங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது, அந்த நிமிஷத்திலிருந்து நிச்சயமாக சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு வளமுள்ள வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்றி போகிறார். Rich in Jesus Christ. கிறிஸ்து இயேசுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வித்தியாசமானவன். முந்தைய தினத்தை காட்டிலும் இப்பொழுது எனக்கு இன்னும் அதிகமான எல்லா நன்மைகளால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக இருக்க போகுது என்று நீங்க விசுவாசிங்க. நிச்சயமா அப்படிதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். திருடன் எதுக்கு வரான்? திருடத்துக்கு கொள்ளுவதற்கு வரான். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தாரு? உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுப்பதற்காக. அந்த ஜீவன் எப்படி? பரிபூர்ணமா இருப்பதற்காக. ஆகிய கிறிஸ்து இயேசுக்குள் நம்மளுடைய ஜீவனை இப்பொழுது இந்த நாட்டிலே, இன்னும் வரப்போற நாட்டிலே என்ன பண்ண போறாருன்னா, பரிபூர்ணமாய் நம்மை மாற்றி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் நமக்கு அவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஒரு ஆமேன் சொன்னா நல்லா இருக்கும். உங்க பக்கத்துல இருக்கும் பார்த்து சொல்லுங்க, ஆமேன், அப்படியே ஆண்டவர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு சில காரியங்களை யோசுவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்து நாம் கடந்து செல்வோம். முதலாவது குறிப்பாய் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் இங்க குறிப்பிட்டு வைத்திருக்கிற காரியம் என்னவென்றால், be clear in your direction. be clear in your direction. உங்கள் திசையில் தெளிவாக இருங்கள். இன்றைக்கு இந்த பீரியட், இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்து 165 நாட்கள் முடிந்து நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க. இனிமேல் இருக்க போகிற உங்களுடைய வழி, அந்த வழியில நீங்கள் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்க வேண்டும். என்ன பண்ண போறீங்க? எதை பண்ண போறீங்க? உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? எந்த வழியிலே நான் போனால் எனக்கு ஒரு செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார், ஒரு வளமுள்ள வாழ்க்கையை அவர் கட்டளையிடுவார் என்று நீங்கள் உங்களுடைய வழியை நீங்கள் தீர்மானிக்கணும். ஆகையால் தான் முதல் குறிப்பாய் நான் சொல்ல விரும்புகிறேன், be clear in your direction. உங்களுடைய திசை, நீங்க போகிற திசை. இத்தனை நாள் எந்த திசையில நீங்க போனீங்கன்னு தெரியல, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். எந்த திசையில போய்கொண்டு இருந்தீங்க என்று யாருக்குமே தெரியாது, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் இனி வரப்போற நாட்களிலே உங்களுடைய திசை, நீங்க போகிற திசையில ஒரு தெளிவுள்ளவர்களாய் நீங்க இருங்க. நீங்க தெளிவுள்ளவர்களாய் நீங்க நடந்து போகும்போது, அப்படியாய் நீங்க உங்க திசையை அறிந்து தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய பாதையை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய
என்னது வித்தியாசத்தை பார்ப்பீங்க, ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க, வளமுள்ள வாழ்க்கையாய் நீங்க வாழ முடியும். ஆமென். பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல யோசுவால 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். மோசே இத்தனை நாள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வந்தாரு, ஆனால் அவர் மரித்து போய்விட்டார். இனிமேல் என்ன நடக்க போகிறது இங்க பார்க்கிறோம். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து, முதலாவது அவர் சொல்ற காரியம் அர்த்தமா, நீயும் இந்த ஜனங்களும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களும் எழுந்து, நீங்க போகிற அந்த திசை தெளிவான திசையா இருக்க வேண்டும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற திசை, நீங்க எங்க போறீங்க என்று நீங்க இந்த வரப்போற நாட்டிலே நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகிய இந்த இடத்துல யோசுவா ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களையும் நீயும் எழுந்து, முதலாவது எழுந்துருங்க. அடுத்தது அங்க பார்க்கிறோம், இந்த யோர்தானை கடந்து, எந்த யோர்தான் உங்களுக்கு முன்னால பாக்குறீங்க இல்லையா, யோர்தான், அந்த யோர்தானை கடந்து. ஆகையால் தேவன் யோசுவாக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை, ஒரு திசையை அவர் அந்த இடத்துல காண்பிக்கிறதை பார்க்கிறோம். யோசுவா நடந்து போயிருக்கலாம், என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கலாம். இத்தனை நாள் அவனோட கூட இருந்த மோசே இன்றைக்கு இல்ல. ஆனால் தேவன் அவனுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ எழுந்து நில், இந்த ஜனங்கள் எழுந்து நில்லுங்க, இந்த யோர்தான் அதை நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாதை தான் உங்களுடைய பாதை. அதே போல நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய பாதையில தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்க பாதையில நீங்க தெளிவு இல்லாமல் போய்விட்டீங்கன்னா என்ன கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போயிடுவீங்க. ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கை தொடர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணும், தொடர்ந்து கொண்டே வரும். ஆகையால் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆகையால் அந்த திசை, நீங்க போகிற திசையை நல்ல தெரிந்து அறிந்து நீங்கள் செல்ல வேண்டும். அடுத்தது பார்க்கிறோம், அதே வசனத்துல 2ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப தெளிவா அவங்களுக்கு சொல்றாரு, யோசுவா நீ எழுந்துரு, இந்த யோர்தானை கடந்து செல், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த தேசத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், சொந்தமாக்கி கொடுப்பேன். கொடுக்கும் தேசத்துக்கு போங்க, நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க. See, God clearly shows the way, the direction. ஆண்டவர் யோசுவாக்கு ஒரு தெளிவான பாதையை அவர் என்ன பண்றாரு, காண்பிக்கிறார். இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இத்தனை நாள் இருந்த அந்த வாழ்க்கை காட்டிலும் இனி வரப்போற வாழ்க்கை நீங்க எப்படி நடக்க போறீங்க, தெளிவான அந்த பாதையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டோம் இல்லையா, எல்லாரும் பாடணும். என்ன பாட்டுமா, அந்த பாடு இப்படியா சொல்லுது, பாதை காட்டுவார், பாதை இல்லாத இடங்களில் என்ன பண்ணுவார், அவர் பாதையை காட்டுவார். God will show you the direction. God will show you the way where there is no way. பாதை இல்லை என்று நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு முன்னாடி யோர்தான் இருக்கு என்று நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் பாதை, இதுதான் பாதை, இதை கடந்து செல். நீ கடந்து செல்வாயானால் அதற்கு பிறகு நான் உனக்காய் வைத்திருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், நீ சுதந்திரத்தை கொள்வாய். இன்றைக்கு உங்களுடைய வழி எப்படி இருக்கு, எந்த வழியில நீங்க நடந்து செல்றீங்க, அதை யோசித்து கொள்ளுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையா இருக்கணும், மேன்மை அடைந்த வாழ்க்கையா இருக்கணும். இத்தனை நாள் இருந்தது போல இல்ல, இனிமேல் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை ஆண்டவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரம்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா you must be clear in your direction, where you are going, how you are walking. பாதை இல்லை என்று நீ நினைக்கலாம், ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவாரு, பாதையை காட்டுவார். ஆகையால் நீங்க உங்களுடைய இந்த நாட்களை, இன்னும் வரப்போற எதிர்காலத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எல்லா இடத்திலும் பாதையை காட்டி உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. யோனா பாருங்க, ஆண்டவர் ஒரு பாதையை கொடுத்தாரு.
நீ இப்படி போப்பா, நான் உனக்காக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறேன், நீ போய் அந்த காரியத்தை முடிக்கணும், அப்படி நீ செய்தினால் அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைக்கும் சொல்லி யோனாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நினைவுக்கு போ. ஆனா அவன் என்ன பண்ணா, நினைவுக்கு போக வேண்டிய யோனா கரெக்டா ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்து திரும்பி அவன் தர்ஷீசுக்கு போனான். வேற திசையில அவன் போக ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழந்த வாழ்க்கையா போயிடுச்சு. ஆண்டவர் வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதமும் அவன் இழந்து போனான். இது நமக்கு நடக்கக்கூடாது. இனி வரப்போற நாட்கள், இனி நம்மளுடைய எதிர்காலம், நாம் போகிற வழி, ஆண்டவர் நமக்காய் பாதையை உருவாக்க போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய பாதையை, நீ நடக்க போகிற பாதையை, உன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவருடைய கருத்துல வை. ஆண்டவருடைய கருத்துல அது வைக்கும் போது God will give you the direction. Be clear. அதுல தெளிவாய் இன்றைக்கு நீ இரு. தெளிவாய் இதுதான் பாதை, ஆண்டவரே நீ காட்டும் பாதை என்று சொல்லி நீ அந்த பாதையில நடக்கும் போது அப்பொழுது என்ன நடக்கும்? கடைசியில உன் வாழ்க்கை வளமுள்ள வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா. உன் வேதத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதை வாசிக்கலாம். அங்க எழுதி இருக்கிறது என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. 3 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்போ அவர் சொல்றாரு, இந்த வசனங்கள், இந்த வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் எங்க இருக்க வேணும்? உன்னுடைய வாயில இருக்க வேண்டும். இத்தனை நாள் லாக்டவுன் பீரியட்ல எங்க இருந்துச்சுன்னு தெரியல, அது உங்க வாயில என்ன இருந்துச்சு தெரியல, என்ன வார்த்தைகள் இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு முதலாவது நாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, உங்களுடைய திசையில நீங்க கிளியரா அதுல கடந்து செல்லும் போது உங்க வாயில என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தை உங்க வாயில இருந்து, 2வது அங்க சொல்றாரு, நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. இந்த வார்த்தை உன் வாயில இருக்கணும். 2வது அதுல என்னவா இருக்கணும்? கவனமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் என்னுடைய வாயில இருக்கணும். 2வது அதுல நான் கவனமாய் இருக்க வேண்டும். 3வது அங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அந்த வார்த்தையை என்ன பண்ணும்? தினந்தோறும் தியானிக்கிறவராய் இருக்க வேண்டும். இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியங்க. யோசுவாக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய திசையில நீ போகிற டைரக்ஷன் நல்ல டைரக்ஷனா இருக்கணும், பெர்ஃபெக்ட் டைரக்ஷனா இருக்கணும், கிளியர் டைரக்ஷனா இருக்கணும். தடைகள் ஒன்று வராம இருக்கணும் என்றால், அது போய் சேரும் போது ஒரு நல்ல செழிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையிலே நீ என்ன வளம் பெற வேண்டும் என்றால், அந்த டைரக்ஷன் நீ போகும்போது எப்படி இருக்கணும்? உன் வாயில தேவனோட வார்த்தை இருக்கணும். 2வது அந்த வார்த்தை உன்னுடைய கவனத்துல இருக்கணும். 3வது அது என்ன இருக்கணும்? தியானித்துக் கொண்டே இருக்கணும். அப்படி இந்த 3 காரியத்தை செய்யும் போது அந்த வசனத்தின் கடைசியில என்ன சொல்லக்கூடாது? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். 2 காரியம் சொல்லுது. இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது, அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, நம் வாயை விட்டு அது விலைக்கு போகாமல் இருக்கும் போது என்ன சொல்றாரு? என்னுடைய வழியை அவர் வாய்க்க பண்ணுவார். என்ன, அது மாத்திரம் இல்ல, என்னை புத்திமானாக அவர் மாற்றுவார். இன்னைக்கு தேவ ஜனமே, நீங்க யோசித்து பாருங்க, இத்தனை நாள் நான் எப்படி வாழ்ந்தேன், இனிமேல் நான் எப்படி வாழ போகிறேன். முதலாவது தேவன் அவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு வழியை காட்டுகிறார். இன்றைக்கு நீங்க உங்களுடைய வழியை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அந்த வழி தேவனுக்கு பிரியமுள்ள வழியா இருக்கட்டும். அதான் நான் சொல்ல வரேன், பி கிளியர் இன் யோர் டைரக்ஷன். உங்கள் திசையில் தெளிவாக இருங்க. இனி வரப்போற நாட்கள், என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது என்று யூ டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப். இந்த வழியில தான் நான் போக போறேன். ஆண்டவர் எனக்காக என்ன வழியை காட்டுறார், அந்த வழியில தான் போக போகிறேன். என்ன தடை வந்தாலும் சரி, அதை நான் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நான் நிற்கும் போது, பாதை இல்லாவிட்டாலும் அந்த இடத்துல ஒரு பாதையை எனக்காய் உருவாக்கி கொடுப்பார்.
அதோட முடிவு என்னன்னா என் வாழ்க்கை வளமுள்ள வாழ்க்கையாக அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வழிகளை நாம் தெரிந்து அறிந்து அந்த வழிகளிலே தேவன் சொல்வது போல நாம் நடந்து செல்வோமானால் நிச்சயமாய் முடிவிலே ஒரு பெரிய அற்புதத்தை நாம் காண முடியும். இத்தனை நாள் நடந்தது போல இனிமேல் நடக்காதுங்க. ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க, ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. அதுதான் ஆண்டவர் இந்த நாள் முதல் உங்களுக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா. அவர் செய்வார். அவர் செய்கிற தேவன். அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தத்தம் செய்தார். அந்த வாக்கு தத்தம் உண்மை உள்ள வாக்கு தத்தமா இருக்கு. அதுல நம்புங்க, இந்த வசனங்களிலே நம்புங்க, தியானித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் இத்தனை நாள் நீங்க தியானிக்கலன்னா இனிமேல் தியானிக்க ஆரம்பிங்க. இந்த வசனத்தை உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாயில அந்த வசனம் இருக்கட்டும். அப்போ நீங்க முன்னால போகிற உங்கள் வழிகளை அவர் என்ன பண்ண செம்மைப்படுத்துவார். அருமையாய் உங்க வழியை மாற்றி கொடுப்பார். பாதையை உருவாக்குவார். ஆமென். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், முதலாவது be clear in your direction. உங்கள் வழியில நீங்க தெளிவுள்ளவராக இருங்க, எந்த வழியில போக போகிறீர்கள். இரண்டாவது நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் be confident in your desires. உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கலாம், உங்களுக்கு சில விருப்பங்கள் இருக்கலாம். உங்கள் ஆசைகளிலோ விருப்பங்களிலோ எப்படி இருக்க வேண்டும்? நம்பிக்கை உடையவர்களாய் நீங்க இருங்க. be confident in your desires. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாங்க. இத்தனை நாள் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்திருக்கலாம். இத்தனை நாள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அடுத்தது என்ன நடக்க போகுது, எனக்காக என்ன இருக்குது, என்னோட குடும்பத்துக்கு என்ன நடக்க போகுது, என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுது என்று இத்தனை நாள் நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலிருந்து, இந்த லாக்டவுன்ல இருந்து வெளியே வந்த பிறகு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு என்னன்னா be confident in your desires. நீ விரும்புகிற காரியம், நீ ஆசைப்படுகிற காரியத்தை எல்லாத்திலும் எப்படி இரு? நம்பிக்கையோடு இரு. இன்றைக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரே மனுஷன் யார் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என் இயேசு, அவர் மாத்திரம் தான் உனக்கு நம்பிக்கை கொடுப்பார். இனி இத்தனை நாள் நீ நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தா இனி உன் வாழ்க்கையை அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையா மாறட்டும். உன் வழியிலே நீ என்ன பண்ணு? தெளிவா இரு. இரண்டாவது நம்பிக்கையோட நீ இரு. அங்க பாருங்க, பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்னன்னா I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். இன்னைக்கு அந்த கான்பிடன்ஸ் தான் வரணும். அந்த கான்பிடன்ஸ் இல்லது, அந்த நம்பிக்கை யார் மேல? கிறிஸ்து இயேசு மேல. எனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ண போறாரு? நான் தேவனிடத்தில் வைக்கும் போது அவர் எனக்காய் செய்து முடிப்பார். கிறிஸ்து இயேசு அதுக்கு வேண்டிய பலத்தை எனக்கு கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு வரணுங்க. இத்தனை நாள் நம்பிக்கையற்றவர்களாய் நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் ஒரு வாழ்க்கை மாறணும்னா, வாழ்க்கையிலே ஒரு வளமை பார்க்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா be confident. இனிமேல் தேவன் மேல் ஒரு நிச்சயத்தை வைங்க. நிச்சயத்தில் உறுதியாக இல்லைங்க. அப்பொழுது உங்களுடைய இருதயத்தின் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. இங்க பாக்குறோம், யோசுவா அந்த நாட்டிலே ஆண்டவர் சொல்லும் போது அவன் முன்னால இருக்கிறது தெரியும். இந்த யோர்தானே அவன் கடந்து போகணும், அது புதுசு, அதுக்கு முன்னால அவன் பார்த்தது இல்லை, அந்த வழி அவன் வந்தது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உன் வழி, இது நீங்க கடந்து போகணும். நீ கடந்து போனீங்கன்னா உனக்காய் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் இருக்கு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றாரு. ஆகையால் நீயும் உன்னுடைய ஜனங்களும் நீ எழுந்து நின்று போங்கன்னு சொல்லி கிளியரா அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறாரு. இன்றைக்கு உங்களுடைய வழியை நீங்க கிளியரா தெரிந்து கொள்ளுங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கையோட இருங்க. யோசுவாக்கு நம்பிக்கை இல்லை, இது எப்படி போவோம், எப்படி கடந்து போவோம் என்று அவனுக்குள்ள பல விதமான குழப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 4 முறை தேவன் யோசுவாவோட பேசுறாரு. 4 முறை. யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நீங்க திருப்பி பாருங்க. அங்க யோசுவாக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பலம் கொண்டு திடமனதாய் இரு, பலம் கொண்டு திடமனதாய் இரு, be strong and courageous. தொடர்ந்து அந்த வசனத்தை பார்க்கலாம்.
ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ தைரியமா இருப்பா, நீ திறன் மனதா இரு. உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ண அந்த தேசம் இருக்கு இல்லையா, அந்த தேசத்துக்கு நீ போன பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ என்ன பண்ணுவ, அதை பிரித்து கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதுல நீ பயப்படாத, பி கான்பிடென்ட். என்னுடைய சமூகத்தை நீ வந்து நீ நிற்கும் போது நிச்சயமாய் உனக்கு தோல்வி வராது. அதான் சொல்றேன், பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜஸ். தொடர்ந்து பாருங்க 7ஆம் வசனம், மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அருமையா சொல்றாங்க, மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. இது 2வது முறையா சொல்றாரு. நீ என்ன பண்ணு, வலது புறமும் இடது புறமும் விலகாம நான் சொன்ன வழியில நீ என்ன பண்ணு, பி கிளியர் இன் யுவர் டைரக்ஷன். நான் சொன்ன வழி, முதலாவது பாயிண்ட், நான் காட்டுகிற வழியில நீ என்ன வழியில நீ தீர்மானம் எடுத்திருக்கிறாயோ அந்த வழியில நீ தொடர்ந்து போ. வலது புறமும் இடது புறமும் நீ திரும்பாம போ. அதுல நீ ஸ்ட்ராங்கா இரு, திடமனதா இரு என்று 2வது முறை சொல்றாரு. 3வது முறை பாருங்க 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா கொஸ்டின் கேட்டுட்டு பலன் கொண்டு திடமனதாயிரு. மறுபடியும் சொல்றார், பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜஸ். 4வது முறையாய் 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அவர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு என்றார். எபிரேயர்ல அது அர்த்தம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்பிக்கையோட இரு. உன் நம்பிக்கையை விட்டு விலகி நீ போகாத, அதுல மாத்திரம் இரு. 4 முறை ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, பி கரேஜஸ், பி ஸ்ட்ராங். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் என்ன உனக்காய் நான் செய்ய போறேன் என்று நீ பொறுத்திருந்திருப்பார். இன்றைக்கு முதலாவது உன் வழியை நீ அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வழி, நீ போகிற வழி நிச்சயமாய் ஒரு அற்புதமான வழியா இருக்கும் என்று அதுல நீ நிலைத்து நிறு. முதலாவது. 2வது என்னன்னா, பி கான்பிடென்ட் இன் யுவர் டிசைர்ஸ். நீ விரும்பி இருக்கிற அந்த காரியத்துல, நீ ஆசைப்படுகிற காரியத்துல நீ என்ன பண்ணு, நம்பிக்கையோடு திறன் மனதாய் இரு என்று ஆண்டவர் சொல்றார். அப்படி 4 முறை அவர் யோசுவாக்கு சொல்லி தைரியப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாங்க, இத்தனை நாள் நீ இப்படி இருந்த, உன் வீட்டுல முடங்கி கிடந்த, உன் வழி என்னன்னு தெரியாம இருந்த, ஆனால் இனிமேல் உன் வழியை நீ தெரிந்து கொள். அந்த வழியை கிளியரா நீ பாரு. உனக்கு முன்பதாயிருக்க தடைகள்லாம் எடுத்து வழியை உருவாக்கி, அதை நான் பாதையை உருவாக்கி உன்னை நடத்தி செல்வேன். அது மாத்திரம் இல்ல, பி கான்பிடென்ட் இன் யுவர் டிசைர்ஸ், பி ஸ்ட்ராங், திடமனதாய், உறுதியாய், நிச்சயமாய் அதுல நீ நில்லு. அப்போ உன்னுடைய ஆசைகள் எல்லாம், உன் விருப்பங்கள் எல்லாம் என்னாவும் நிறைவேறும். இன்றைக்கு தேவ ஜனமே, நீ பயந்துட்டு இருக்கிறியா, கலங்கி கொண்டிருக்கிறியா, என்ன நடக்குமான்னு தைரியமா, பி ஸ்ட்ராங், பி கரேஜஸ். தைரியமா தேவனுடைய சமூகத்துல நீ நெல்லு. அவர் சொன்ன வழியில நேரா போ. இடது புறமோ வலது புறமோ நீ சாயாத. அவர் காட்டுகிற வழியில போ. நிச்சயமா அதன் முடிவில ஒரு அற்புதத்தை நீ பார்ப்பாய். இனி வரப்போற நாட்கள் அப்படியா இருக்க போகுது. அல்லேலூயா. நீ வரப்போற நாட்கள் அப்படியா இருக்கும். நிச்சயமா அதை நம்பு. ஆனால் நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற 3 காரியங்கள், இந்த நம்பிக்கையை விட்டு விலகி செல்வதற்கு 3 காரியங்கள் உங்களுக்கு வரும். முதலாவது என்னன்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கடந்து வந்த காலம் இருக்கு பாருங்க, அந்த காலத்துல சந்தித்த சில காரியங்கள், சில செயல்கள் என்ன ஆகும், உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். வேற இத்தனை நாள் இப்படி நடந்துச்சு, இனிமேல் இப்படி நடக்குமா என்று ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்து உனக்கு முன்னால் பிசாசன் வைப்பான். இது என்னவா இருக்கும், பலருக்கு தடையா இருக்கும். அந்த கான்பிடன்ஸ் போயிடும். ஆனால் அந்த கான்பிடன்ஸ்ல நிலைத்து நிற்க, அந்த என்னது சொல்றது, திறன் மனதாய் நீ நிற்கணும்னா, இப்படிப்பட்ட பழைய நினைவுகளிலிருந்து நீ வெளியே வரணும். உனக்கு ஒரு புதிய நினைவு ஆண்டவர் கட்டளையிடுவார். புதிய காரியத்தை நீ பார்ப்பாய். ஆகிய பழைய காரியத்தை நீ நினைத்து கொண்டே இருந்தீங்கன்னா நீ புதுசுக்குள்ள நீ வர
முடியாது. இன்னும் பழசுல தான் நடந்துடும். அது உனக்கு தடையா வரக்கூடாது. ரெண்டாவது அங்க சொல்ல எமோஷன்ஸ் கேன் டிஸ்ட்ராய் அவர் கான்பிடன்ஸ். நம்மளுடைய நம்பிக்கையை, நம்மளுடைய என்னன்னா எமோஷன்ஸ் சொல்றாங்க இல்லையா, உணர்ச்சிகள் என்ன பண்றோம், தடுத்து நிறுத்திடலாம். நம்ம போயிட்டு இதுல போறோம், இந்த வழியில போனா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆனா அப்பதான் ஒருத்தர் வருவார், உங்களுக்கு நெருங்கிய நண்பனே வருவாரு, கிட்ட வந்து சொல்லுவாரு, இப்படிலாம் போனா என்ன உனக்கு ஒன்னும் நடக்காதுப்பா, இத்தனை நாள் பாரு ஏதாச்சும் நடந்துச்சா, இனிமேல் உனக்கு அப்படி நடக்காது. என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அத வந்து அப்படியே மாத்த பார்ப்பாங்க. அப்ப உடனே அந்த எமோஷன்ஸ்ல நீங்க என்ன பண்ணாதீங்க, மூழ்கி விடாதீங்க. உணர்ச்சிக்கு கேட்கிற காரியங்களுக்கெல்லாம் உணர்ச்சி படாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. தேவன் மேல் உங்க கண்களை நீங்க என்ன பண்ணுங்க, எப்பொழுதும் வைங்க. அது உங்களுக்கு தடையா வரக்கூடாது. மூன்றாவது என்னன்னா, எக்ஸ்கியூஸ் கேன் டிஸ்ட்ராய் யுவர் கான்பிடன்ஸ். எக்ஸ்கியூஸ், இது நடக்குமா, ஆண்டவர் சொல்ற நீ போ, ஐயோ இது வருமா, ஐயோ என்னால முடியாது, நான் பலவீனன், என் சரீரம் பலவீனமா இருக்கு, ஆண்டவரே என்னால போகுங்க, நீ ஒரு எக்ஸ்கியூஸ் சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா அது உனக்கு தடையாய் நிற்கும். ஆகிய நீ வந்து திடனுள்ளனாய் இருக்க வேண்டும்னா, தைரியமா இருக்க வேண்டும்னா இந்த 3 காரியத்தை நீ அவாய்ட் பண்ணணும். இந்த 3 காரியத்துக்கு நீ என்ன கொடுக்க, செவி கொடுக்கவே கூடாது. ஒன்று என்னன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த நாட்களிலே நடந்த காரியத்தை நீ யோசிக்க கூடாது. நல்லது நடக்கும்னு சொல்லி நீ முன்னால போகணும். ரெண்டாவது எமோஷன்ஸ், யாரெல்லாம் வந்து ஏதாவது காரியம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணாத, விழுந்துடாத. அப்படி அதுக்கு நீ செவி கொடுத்தீங்கன்னா முன்னால போக முடியாது. மூன்றாவது எக்ஸ்கியூஸ், சாக்கு போக்க ஆண்டவர்கிட்ட சொல்லாத. ஆண்டவர் உனக்கு இந்த வழியை காட்டி நீ போன்னு சொன்னா, be clear in that, தெளிவாய் with confidence you take a stand and go. ஹல்லேலூயா. அப்படி செய்யும் போது நிச்சயமாய் உனக்காக ஆண்டவர் உனக்கு முன்னால் என்ன வைத்திருக்கிறாரோ, இனி வரப்போற நாட்களில் ஆண்டவர் உனக்காக என்ன செய்ய போகிறார், அது உனக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை வளமுள்ள வாழ்க்கையா மாறும். ஆமென். நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கு பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் இனி வரப்போற நாட்டிலே, எனக்கு முன்பதாக இருக்கிற என்னுடைய நாட்டிலே ஆண்டவர் எனக்காக பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பி கான்பிடென்ட், பி கான்பிடென்ட். திடமனதாக இருங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க, ஒரு போதும் தளர்ந்து போகாதீங்க. மற்றவர்கள் சொல்ற காரியத்துக்கு உங்களுடைய செவியை நீங்க சாய்க்காதீங்க. ஆண்டவர் சொல்றத நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய செவியை திறந்து கொடுங்க, நிச்சயமா பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. இங்க பாருங்க, 4 முறை ஆண்டவர் யோசுவா பார்த்து அவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதா இருன்னு சொன்ன பிறகு அவனுக்குள்ள ஒரு உற்சாகம் வருது, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை வந்த பிறகு நீங்க 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த வேதத்தை படிச்சு பாருங்க. அவன் வந்து சொல்றான், உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். ஹல்லேலூயா. இத்தனை நாள் அவனுக்கு என்ன இல்ல, கான்பிடன்ஸ் இல்ல, அவனுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா 4 முறை ஆண்டவர் வந்து அவன்கிட்ட பேசின போது, வார்த்தையை சொன்ன போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த நம்பிக்கை நிமித்தமா அவன் சொல்றான், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது நாளைக்கு பாருங்க, உங்க நடுவுல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து முடிப்பார். தேவ ஜனமே, ரொம்ப கிளியரா ஆண்டவர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாரு. இத்தனை நாள் நீங்க எப்படி இருந்தீங்க, ஆனா இனி வரப்போற நாட்கள், இனி வரப்போற மாதங்கள், வருஷங்கள் வித்தியாசமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க காண போகிறீங்க. எப்போ நீங்க காணுவீங்க தெரியுமா? உங்கள் வழியில நீங்க கிளியரா இருக்கணும். நீங்க நடக்கிற வழியில தெளிவாய் நீங்க நடக்கணும். ரெண்டாவது, அந்த வழியில நீங்க நடந்து போகும்போது you must have confidence in God, and God will definitely encourage you to go forward. மூன்றாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா, be committed to your decision. Be committed to your decision. நீங்க எடுக்கிற முடிவுல உறுதியா இருங்க. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. ஏன் சொல்லுங்க, தேவன் உங்களோட கூட இருக்கிறாங்க. இனி வரப்போற நாட்களிலே நீங்க என்னென்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, உறுதியாய்
நிற்கும் போது தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் வழியை செம்மையாய் மாற்றி கொடுப்பார், செம்மைப்படுத்துவார், அழகா பாதையை உருவாக்குவார். Be committed to your decision. மூன்றாவது காரியம் நீங்க செய்ய வேண்டியது. இங்க பாருங்க, லூக்கா 9:62 நீங்க பார்க்கிறோம். இயேசு சொல்கிற காரியம், கலப்பையின் மேல் கையை வைத்த பிறகு ஒரு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்த்தானா என்ன ஆகும், அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீ பின்னால பார்க்காத, முன்னால உன் வழியை பாரு. நீ உன் கையை வச்சுட்ட, you have decided, be strong in that decision. நீ என்ன தீர்மானத்தை எடுத்தியோ அந்த தீர்மானத்துல நீ உறுதியாய் இரு. தேவன் உனக்கு முன்பதாக சென்று எல்லா வழியும் அற்புதமாய் உனக்கு மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காலம் வந்தாலும் சரி, உனக்கு முன்னால் அவர் போய் தடைகளை அப்புறப்படுத்துவார். ஆகையால் நீ ஒன்ஸ் ஏதோ ஒரு காரியத்தை டிசைட் பண்ணிட்ட, நிச்சயமாய் அது ஆண்டவர் உனக்காய் செய்து முடிப்பார். இத்தனை நாள் நீ ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இப்போ வரப்போற நாட்கள்ல ஒரு நம்பிக்கை உனக்குள்ள வரணும். நான் இப்படி செஞ்சிருக்கிறேன், நான் இப்படி டிசைட் பண்ணிருக்கிறேன், அந்த நம்பிக்கையில இருந்து நான் விலகி ஒருபோதும் போக மாட்டேன். எனக்காய் யாவற்றையும் என் ஆண்டவர் செய்து முடிப்பார். நிச்சயமா ஆண்டவர் உனக்காய் எல்லாத்தையும் செய்து முடிப்பார்ப்பா. ஜனமே, இந்த உறுதியோட இருங்க, ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்து முடிப்பார். இங்க பாருங்க, யோசுவா இந்த நாட்டுல அந்த கடந்து செல்லும் போது அவனுக்கு நிச்சயமா தெரியும், நான் இப்படி போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த யோர்தானை கடந்து செல்லுகிற அந்த நேரம் எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா, ஒரு கடினமான ஒரு கஷ்டமான நேரம், சூழ்நிலை. அது அறுவடையின் நாட்களாயிருக்கு. அந்த அறுவடை நாட்களிலே அந்த இடத்துல வெள்ளமானது இன்னும் அதிகமாய், இல்லாட்டி அங்க இருக்கிற தண்ணீர், யோர்தான தண்ணீர் இன்னும் அதிகமாய் இன்னும் போர்ஸ்ஃபுல்லா ஓடுகிற ஒரு நாட்களிலே அவன் அந்த இடத்துல நிற்கிறான். யோசுவா 3:15 பார்க்கிறோம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். அப்ப அது என்ன தெரியுதுன்னா, இவங்க இருக்கிற அந்த காலம் என்னன்னா அறுவடையின் நாட்கள். அந்த அறுவடை நாட்கள்ல முழுவதும் கரை புரண்டு போகும்னு இருக்கு. அந்த நேரத்துல அந்த இடத்த கிராஸ் பண்றது, கடந்து செல்வது ரொம்ப கஷ்டமான நேரம். அது யோசுவாக்கு தெரியும். அவன் முன்னால அந்த கஷ்டத்தை அவன் பார்க்கிறான். ஆனாலும் அவன் எடுத்த டிசிஷன் இருக்கு பாருங்க, அந்த டிசிஷனை அவன் மாத்திக்கொள்ளவே இல்லை. ஏன் சொல்லுங்க, ஆண்டவர் அவனோட கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்திருக்கு. பி ஸ்ட்ராங், பி கரேஜஸ் என்று ஆண்டவர் அவன் கொடுத்திருக்காரு வாக்கு. அந்த வாக்கின் மேல அவன் நம்பிக்கை உடையவனா இருந்ததுனால அன்றைக்கு அவன் எடுத்த தீர்மானத்தை அவன் விட்டு விலகி போகாதபடி அதை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் அன்றைக்கு அவனுக்கு வழிகளை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. நீ என்ன தீர்மானத்தை எடுத்திருக்கிறியோ அந்த தீர்மானத்துல நீ மாறாம உறுதியாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு வருது, ஐயோ என்னால முடியாதுன்னு சொல்லாத. தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் மேல் நம்பிக்கை வை. நீ எல்லா தடையும் கடந்து செல்வாய். அல்லேலூயா. உன்னுடைய முடிவிலே நீ ஒரு பெரிய அற்புதத்தை காண்பாய். அல்லேலூயா. ஒரு வளமுள்ள ஒரு வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்வாய். ஆமென். இதுதான் செய்யறாருங்க ஆண்டவர். நிச்சயமா இது உங்களுக்காக செய்வார். வரப்போற நாட்களிலே நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், நீங்க பார்க்க போற காரியங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கும். நீங்க தேவனோட கூட நில்லுங்க. தேவன் வசனம் உங்களுடைய வார்த்தை, அந்த வார்த்தைகள் உங்களை வாயில இருக்கட்டும். உங்களை வாயை விட்டு பிரிந்து போகாமல் நீங்க காத்துக்கொள்ளுங்க. அது உங்க இருதயத்துக்குள்ள இருக்கட்டும். அதை தினந்தோறும் நீங்க தியானித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட தடை வந்தாலும் அதை அப்புறப்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை செய்து கொடுப்பார். நாலாவதாக நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை பாருங்க, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Be corrected by your defeats, accept your faults. உங்கள் தோல்விகளை சரி செய்யுங்க, உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப கஷ்டமான காரியம். தேவஜனமே, இந்த காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க எதிர்காலத்துல ஒரு பெரிய அற்புதம் நிச்சயமா உங்களுக்கு உண்டுங்க. என்ன பண்ணணும்,
உங்க தோல்விகளை நீங்க என்ன பண்ணணும்? சரி செய்யணும். யூ ஹேவ் டு கரெக்ட். சரி செய்யணும். அடுத்தது உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளணும். இத்தனை நாள் என்ன தவறுகள் நீங்க உங்க வீட்டுல செஞ்சீங்க? இந்த 165 நாள் லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க செய்து இருந்தீங்கன்னா, இனி நீங்க என்ன செய்யணும்? உங்க தவறுகளை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அக்செப்ட். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அதுவே நான் தவறு செஞ்சுட்டேன், இனிமேல் நான் தவறு செய்யாம முன்னே நடந்து போவேன்ப்பா, இனிமேல் நான் நடப்பேன், நிச்சயமா நான் நடப்பேன். ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். நான் என்னுடைய தவறுகளிலிருந்து நான் என்ன பண்றேன்? என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். அப்படி நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வழிகள் திறக்கப்படும். நீங்க அந்த கடைசி உங்களுடைய எல்லையை சேரும் போது ஒரு செழிப்பை நீங்க பார்ப்பீங்க. ஒரு அதிசயம் உங்களுக்காக காத்திருக்கு. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு நான் சொல்றேன், என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, இத்தனை நாட்கள் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு உண்மையா ஆண்டவர் கூட இருந்தீங்க. ஆனா உங்கள் தவறுகளை நீங்க என்ன பண்ணுங்க? சரி செய்து கொள்ளுங்க. சரி செய்து கொள்ளுங்க. அதை ஒத்துக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் எல்லா கதவுகளையும் இனி வரப்போற நாட்களே என்ன பண்ணுவார்? அற்புதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, யோசுவாவுக்கு நடந்த காரியம் என்னன்னா, அவங்க போயிட்டாங்க. கடந்து சென்ற பிறகு எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, எரிகோ மதிலுக்கு முன்பதாக வந்து நிக்கிறாங்க. அந்த எரிகோ மதில் ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஸ் மாதிரி. அந்த நாட்டில் அந்த எரிகோ மதில் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் மதில். யாராலும் அவ்வளவு ஈஸியா உடைக்க முடியாது. ஆண்டவர் யோசுவாக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த மதில்கள் நொறுங்கி கீழே விழுந்ததுன்னு பார்க்கிறோம். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர்களுக்காக செய்து முடித்தார் இல்லையா? உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் செய்துட்டார், இனிமேல் எனக்கு ஒன்னும் கவலை இல்லை என்று நினைத்து கொண்டு இன்னும் கடந்து செல்லும் போது இன்னொரு இடத்துக்கு வராங்க. இன்னொரு இடம், அந்த 7வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி பார்க்கணும், அது உங்களுக்கு நல்லா புரியும். 7வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆயி என்ற இடத்துக்கு வராங்க. ஆயி என்ற இடம், அந்த இடம் ஒரு சின்ன இடம். மதுளெல்லாம் உடஞ்சி போச்சு, வெற்றி கொடுத்துட்டாரு ஆண்டவர். இன்றைக்கு அவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒரு பெரிய அவங்களுக்குள்ள பெருமை வந்துச்சு. இனி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் என்ன செய்திருவேன் என்று நினைத்து கொண்டு அந்த சின்ன இடத்துக்கு வந்த போது அவங்க என்ன நினைச்சாங்க? இந்த இடம் சின்ன இடம், அங்கேயே பெரிய வெற்றி ஆண்டு கொடுத்துட்டாரு, இதை ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், கைப்பற்றி விடலாம்னு சொல்லி அங்க இருந்த ஜனங்கள் எல்லாரும் யோசித்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 3000 பேரை தேர்ந்தெடுத்து அந்த ஆயி என்ற அந்த பட்டணத்திற்கு எதிராக சென்றார்கள். அந்த 3000 பேரை வச்சுட்டு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சின்ன இடங்க, சின்ன இடத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இவங்களுக்கு ரொம்ப கான்பிடன்ஸ், ஓவர் கான்பிடன்ஸ். என்னது? எரிகோ அந்த செவற்றியே என்ன பண்ணிட்டாங்க? இடித்து கீழே விழ செஞ்சுட்டாங்க. ஆக அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வந்துச்சு. கான்பிடன்ஸ்னா ஓவர் கான்பிடன்ஸ், பெரிதான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு என்னது வறட்சி தைரியம் வந்துடுச்சு. ஆக என்ன நினைச்சாங்க? இந்த சின்ன இடம் தான், கொஞ்சம் ஜனங்க தான் இருக்கிறாங்க, 3000 பேர் அங்க போனா போதும், ஈஸியா அவங்க ஜெயிச்சிடலாம்னு நினைச்சு 3000 பேர் போய் கடைசி தோல்வி அடைந்தாங்க. தோல்வி அடைந்து அவருக்கு முன்பாக ஓட நடுங்கி ஓடி வந்துட்டாங்க. அங்க பாருங்க, அப்போ 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ஒரு பெரிய அவமானம். அங்க என்ன நடந்துச்சு? மதுளை அது உடைக்க யாராலும் உடைக்க முடியாத ஒரு மதுளை உடைச்சிட்டாங்க. ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு.
ஆனா சின்ன ஒரு பட்டணம் ஆயி பட்டணத்துல கொஞ்சம் பேர் இருந்த இடத்துல அவர் செஞ்ச தவறுனால என்னாச்சு, அவருக்கு முன்பாக போய் தோல்வி அடைந்தார்கள், வெட்கப்பட்டு வந்தார்கள், ஓடி வந்தாங்க. பிறகு யோசுவா என்ன பண்ணா, தரை குப்புற விழுந்தான். அப்புறம் பார்க்கிறோம், அவன் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து தலை குப்புற விழுந்தான் என்று. இன்றைக்கு நீங்க பாவம் செய்யலாம், தவறுகள் செய்யலாம், ஆனா அந்த தவறுல இருந்து என்ன பண்ணணும், நீங்க மனமாற்றத்தை பெற வேண்டும். நீங்க வந்து உணரணும், ஆண்டவரே நான் செய்தது தவறு, நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், இப்படிப்பட்ட தவறு நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு உறுதியாய் நீங்க ஆண்டவருக்குள்ள வந்து சொல்லணும். You have to take a very good decision at this right time. என்னன்னா, உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில நீங்க வந்து இருக்கீங்க. நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க, உன்னுடைய சமூகத்தை நான் வந்து என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இனிமேல் நான் எதிர்ப்பட்ட தவறு நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று உங்களை ஒப்பு கொடுக்கும் போது மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்களை வழிநடத்துகிற தேவனாய் அவர் உங்களுக்கு முன்பதாய் சொல்வார். இன்றைக்கு தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம், அதை மறைத்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு தன் செய்கிற பாவத்தை தவறுகளை மறைத்து வைத்திருந்தா வசனம் சொல்லிட்டு அவன் வாழ்வடைய மாட்டான். ஆனா தேவனுக்கு முன்பாக வந்து அதை ஒப்பு கொடுத்து அவன் தவறுகளை உணர்ந்தா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்வான். தேவ ஜனமே, இந்த நாளில உங்களுக்கு சொல்லுறேன், correct yourself and accept your faults. உங்களுடைய தவறுகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அதை நீங்க சரி செய்து கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்க உங்க வழியில என்ன பண்ணலாம், தொடர்ந்து வெற்றியாய் போக முடியும். எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நின்று சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, இத்தனை நாள் நடந்த காரியம் இனி உனக்கு நடக்காது. ஹல்லேலூயா. இத்தனை நாள் நீ பட்ட வேதனைகள் பாடுகள் இனி உனக்கு வராது. Take a clear decision. உன்னுடைய பாதையை நீ தெரிந்து கொள். நீ எடுக்கிற அந்த பாதை, நீ நடக்கிற பாதை அது சரியான பாதையா இருக்க வேண்டும். ஒருபோதும் அதை விட்டு நீ என்ன பண்ணாத, திரும்பி வந்து விடாத. Once if you have committed yourself, நீ அதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாய் இருப்பாயானால் அந்த காரியத்துல நீ எப்படி நிக்கணும், திடனுள்ள மனுஷனாய் நில்லு. ஆண்டவர் உன்னோட கூட இருந்து வசனத்தின் மூலமாய் உன்னை உற்சாகப்படுத்துவார். உனக்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு வளமுள்ள வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். 4 காரியங்களை பார்த்தோம், மறுபடியும் அதை பார்க்கலாமா? ஒவ்வொன்றா நான் படிக்கிறேன். Be clear in your direction. உங்கள் திசையில நீங்க மிகவும் தெளிவாய் இருங்க. நீங்க போகிற திசை அது கரெக்டா இருங்க, அதுல ஒரு தெளிவு இருக்கட்டும். எங்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க என்று அதுல தெளிவு இருக்கட்டும். இனி வரப்போற நாட்களிலே அப்படி நீங்க செய்யுங்க. 2வது, be confident in your desires. உங்கள் ஆசைகளிலே உங்கள் விருப்பங்களிலே அதுல என்ன பண்ணுங்க, நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை. 3வது என்ன சொல்ல, be committed to your decision. நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த தீர்மானத்துல என்ன பண்ணுங்க, உறுதியாய் நில்லுங்க. ஒருபோதும் திரும்பி விடாதீங்க. கடைசி மட்டும் அந்த உறுதியா நில்லுங்க. உங்க வழிகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு, திறந்து கொடுப்பார். தடைகளை உடைத்து போடுவார். நீங்க அற்புதமாய் முன்னே சென்று வெற்றியை எடுக்கலாம். 4வது, be corrected by your defects. நீங்க செய்த தவறுகளை சரி செய்துங்க. இன்னும் அதே தவறு நான் செய்துட்டே இருந்தேன்னா நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டாங்க. நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல நீங்க போய் சேர முடியாது. இத்தனை நாள் என்னென்ன தவறுகள் செய்திருக்கலாம் உங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அந்த தவறுகளை ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லுங்க, நான் தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லும் போது correct yourself and God will make a way for you. தேவன் உனக்காய் ஒரு பாதையை உருவாக்கி கொடுப்பார். தேவ ஜனமே, இந்த 4 காரியங்கள் மறந்துடாதீங்க. இனி வரப்போற நாட்கள் அற்புதத்தின் நாட்களா இருக்கும். அதிசயங்களை நீங்க காண்பீங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள்ளுங்க. உங்கள் நடுவில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா.
உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? பலமுள்ள ஒரு முடிவாக இருக்கும். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதம் 9வது மாதம் முதல் வாரத்துல இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இனி வரப்போற நாட்கள், இனி நாங்கள் நடக்க போற பாதை, ஆண்டவரே அந்த பாதையில தொடர்ந்து நாங்கள் நடந்து வெற்றி எடுக்க எங்களுக்கு கிருபை செய்கிறார். இனி எங்களுடைய வாழ்க்கை வளமுள்ள ஒரு வாழ்க்கையாய் எங்களுக்கு நீ மாற்றி தருவான்னு சொல்லிக்கிறோம். இத்தனை நாள் இந்த லாக்டவுன் பீரியட்ல இருந்த காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போகட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தில் நாங்கள் உறுதியாய் நிற்க கிருபை செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாங்கள் எல்லா அற்புதங்களும் பெற்றுக்கொள்ள நீ கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இத்தனை நாள் கஷ்டங்கள் உண்டு, இத்தனை நாள் பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு மாற்றத்தை இந்த ஜனங்கள் பார்க்க கிருபை செய்ய. எங்க சபைகள் ஆண்டவரே அடுத்த வாரத்துல ஆண்டவரே நாங்கள் கூடி நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் போய் ஆராதிக்கும் போது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இத்தனை நாள் நாங்கள் பார்த்தது சந்தித்தது அதையெல்லாம் மாறி இன்றைக்கு புதிதாய் ஆண்டவரே எங்களை நீ நடத்த போகிறேன். புதிய அபிஷேகத்தோடு நடத்த போகிறேன். புதிய அற்புதத்தோடு எங்களை நடத்த போகிறேன். ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்களோடு எங்களை நடத்த போகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க ஜனங்கள் உண்மை விட்டு விடாதபடி, உங்களுடைய வார்த்தையை விட்டு விடாதபடி, அந்த வார்த்தையை பற்றிக்கொள்ள, உண்மை பற்றிக்கொள்ள நீ கிருபை செய்வீர்களாக. எங்க ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் அவர்கள் இருக்க இனி வரப்போற நாட்டிலே உன் கரங்கள் என்ற எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. உன் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோட இன்றும் அவர் வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம், கண்களை மூடுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. See you next week.